கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், பெரிய பாராக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள் கலந்து அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை ஒரு 2 டீஸ்பூனாக எடுத்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன், கசூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை உலர்த்தி வச்சுருப்பாங்க, அந்த கசூரி மேத்தி இப்போ கடையில் கிடைக்குது, கசூரி மேத்தி ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் ஒரு 2, தக்காளி 3 தக்காளி, 4 எடுத்திருக்கேன் நான், எனக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறதுனால 4. அதுக்கப்புறம் குடைமிளகாய் 1, கொத்தமல்லி தலை அது ஒரு 5 தண்டு மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஒரு 6 ஸ்பூன், அதாவது ஒரு 25 ml அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். குடமிளகாயை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் வேணாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம், ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் நான் வந்து இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, அது சூடான உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயும் வந்து சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடான உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பன்னீரை எடுத்து நம்ம கடாயில் போட்டு லேசாக கிளறி விடணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வந்து நம்ம அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அடிப்பிடிச்சு நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அதை இன்னொரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போது இதை நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்றேன். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து இப்போது நான் என்ன பண்ண போகிறோம், நம்ம வெட்டி வச்சுருக்கிற குடமிளகாயை எடுத்து நம்ம அதை வந்து திரும்பி ஒரு நிமிஷம் அளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு குடமிளகா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், அதாவது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நமக்கு. ஸோ லேசாக வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வேண்டியதில்லை. லைட்டாக ஒரு 1 மினிட் அளவுக்கு நீங்கள் அதை வறுத்துட்டு அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா, அது கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். நம்ம எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் அந்த எண்ணெய் வந்து மறுபடியும் காஞ்ச உடனே நம்மக்கிட்ட இருக்கிற சீரகம், அந்த சீரகமை வந்து நம்ம இப்போ எடுக்கிறோம். எடுத்து லேசாக தாளிக்கிறதுக்காக போடுறோம். சீரகம் போட்ட உடனே லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டால் போதும். அந்த சீரகம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை எடுத்து கடாயில் போடுறோம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கணும். நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். வெங்காயத்தை நல்லா நம்ம வந்து கிளறி விடணும். கிளறி விடும்போது அது வந்து நல்லா வதங்க ஆரம்பிக்கும். ஸோ வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன், லைட் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு நல்லா வதங்கியிருக்கு. ஸோ நல்லா அதை வந்து இன்னும் எண்ணெய் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும், இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால. ஸோ அதை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம எடுத்து அந்த கடாயில் போடுறோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம முதல்லையே சேர்த்துடுறோம். அதாவது வெங்காயம் வதங்கும் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பச்சை வாசனை வந்து நமக்கு வராது. ஸோ அதனால் அந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு லைட்டாக வேணும்னா எண்ணெய் நிறைய சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளோட தக்காளியை வந்து நான் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தது பார்த்தீங்க, நம்ம வெட்டியும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து லேசாக அரைச்சிருக்கேன். ஸோ மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா
நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு அது வந்து அந்த வெங்காயத்தோட ஒட்டி வர்ற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் அடுப்பில் சமையல் பண்ணுங்கள். தக்காளியை வந்து ஓரளவுக்கு ஒரு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அது ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் நமக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ் டு 4 மினிட்ஸ் டைம் வரைக்கும் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த 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 ஸ்டேஜை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது ரெடியான உடனே ஒரு ஒரு நல்லா கொஞ்சம் வெந்த உடனே நீங்கள் வந்து அதில் உப்பு சேர்க்கணும். நம்ம உப்பு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போடுங்க. நீங்கள் நிறைய உப்பு எடுத்துப்பீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அப்படி இல்லை கம்மி தான் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கரம் மசாலா சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய மிளகாய்த்தூள் மற்றும் அந்த மல்லித்தூள் சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா, தனியாத்தூள். ஸோ அந்த தனியாத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டையுமே நம்ம போட்டுட்டு இதில் வந்து சிலர் ஜீரகத்தூள் வேணும்னாலும் நம்ம மணத்துக்கு ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து வதக்க ஆரம்பிங்க. ஸோ கடாயை வந்து எல்லா எல்லா நேரத்துலையும் அடுப்பை வந்து ஒரு மீடியமான ஒரு ஃப்ளேம்லேயே வச்சு சமையல் பண்ணணும். நம்ம நல்லா வதக்குங்க. இது வந்து இப்போ ஒரு 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 விதமான ஒரு மனம் கொடுக்கும். கொஞ்சம் இந்த கரம் மசாலா இந்த மசாலாலாம் சேர்ந்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் அதை சுண்ட விட்டு அது ஒரு திக்கான ஒரு அது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவருக்கு வரும். ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஒரு 1.5 டம்ளருக்கு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 250 ml அளவுக்கு தண்ணியாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்மளுடைய வதக்கி வச்சிருக்கிற அந்த பன்னீரை நீங்கள் ஆட் பண்ணிடணும். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக அதை கிண்டி விட்டு மசாலா எல்லாம் ஒன்றா செட் ஆகிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்து இந்த கிரேவி வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரும். ஸோ கொதிச்சு அது வர்றதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதிச்சு வந்த உடனே ஒரு 3 மினிட்ஸ் போதும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பொருள். ஸோ அதனால் அதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு வந்து நீங்கள் வச்சிங்கனாலே போதுமானது. ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அது நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பன்னீரை சேர்க்குறோம். ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இல்லை 3 மினிட்ஸ் அளவுக்கு வந்தால் கூட போதுமானது. ஸோ இந்த பன்னீரும் இந்த கிரேவியும் ஒன்றா சேர்ந்த அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அந்த குடைமிளகாயை வந்து இதில் நம்ம இப்போ சேர்க்குறோம். ஸோ குடைமிளகாயை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து டோட்டலாகவே வேறு மாதிரியாக மாறும். அந்த டைமில் இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு கரம் மசாலாவோட டாமினன்ஸ் போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த குடமிளகாயுடைய வாசனை வந்து இந்த இந்த இடத்துல வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா அதை கிளறி விட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க. வெயிட் பண்ணி இப்போ பாருங்கள் நல்ல ஒரு திக்கான ஒரு அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிரேவி ரெடியான உடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கார்னிஷிங் பண்ணணும். நம்ம கிரேவியை வந்து நம்ம கார்னிஷிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கார்னிஷிங் பண்ணுறதுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தலைகளை மேலே போடுறோம். கொத்தமல்லி தலையை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கசூரி மேத்தி நம்ம வச்சுருக்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த கசூரி மேத்தி வந்து இது வந்து ஒரு வட இந்திய உணவு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக வேண்டி இந்த கசூரி மேத்தி வந்து நம்ம வந்து இங்கே கொஞ்சம் லைட்டாக மேலே தூவுறோம். வாவ், ஒரு அருமையான ஒரு கடாய் பன்னீர் வந்து நமக்கு இப்போது தயாராகிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப அருமையான ஒரு சுலபமான ஒரு கடாய் பன்னீர். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு உணவாக இருக்கும். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி கூடவோ இல்லை சாதத்தினுடையோ எது கூட வேணாலும் வச்சு நம்ம அருமையாக சாப்பிட்லாம். ஸோ இந்த சப்பாத்தி கூட வச்சு இந்த கடாய் பன்னீரை சாப்பிட்றது வந்து
குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த உணவு. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கடாய் பன்னீரை நம்ம வந்து இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள்.